கரும்பு 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 நீங்க வந்திருக்கோம். 4 பணத்துக்கு வெள்ளம் வெள்ளம் போட்டு அனுப்பு. ஏண்டா நடுராத்திரில ஆண்டையாட்டம் அலறீங்க? எங்கடா அந்த கரும்பு சக்க மேல படுத்திருக்கு. பூதமாவது பிசாசாவது. அழகு அழகு ஏண்டா ராஜா உள்ள படுத்துக்கும் இங்க எப்படி வந்த? ஏண்டா அழகு ஏதோ அந்த சட்டையெல்லாம் சும்மாடா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போய் அடா விடான்னு. ஏண்டா ஐயா அடாடா பாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன். ஏண்டா ராஜா? அம்மா இந்திரன் முடிச்சு என்ன தள்ளி விட்டாமா? இந்திரன் தள்ளிட்டானா? அங்க இருந்தா இங்க விழுந்த? அம்மா இந்திரன் தள்ளுலன்னா யமதர்மன் குத்தி இருப்பாம்மா. அவன் கையில இடி விழ. எப்ப இந்திரனும் தள்ள மாட்டான், யமனும் குத்த மாட்டான். எனக்கு உள்ளவன் விடுமா விடுமா விடுமா. ஏண்டா கண்ணு மேலேயே பாக்குற? எனக்கு பிறகு ரம்பாவை இங்கத்தானே தள்ளுவான். வந்து உளுந்துட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போடுவோமா. கொஞ்சம் ஈரன் கொஞ்சம் ஈரன். அழகு நீ போ. அப்படி வந்து விழுந்தா நான் கூட்டிட்டு வர்றேன். சரிவா. விளையாடும் ஜோதி
உலகின் மீது ஆசைப்பட்டேன். அதனால் கல்லானே. நான் படைக்கப்பட்ட மனிதனை கணவனாக கொண்டு அதனால் பேயானே. மகேஸ்வரன், மனிதனிலும் தேவனிலும் நீ மாறுபாடா காண்கிறாய். ஜாதிக்கு ஒரு சொரூபமாய், தேசத்துக்கு ஒரு தெய்வமாய், மன்னன் வேறு, மக்கள் வேறு, ஆண்டை வேறு, அடிமை வேறு என்று பாரபட்சம் பார்த்தா நீ நியாயம் வழங்குகிறாய். சொல்லாண்டவா, சொல். உலகும் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, உலகம் போற்றும் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, கலை உலாவும் கண்ணா மனமே கனிந்திடவாராய். உலகம் போற்றும் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, கலை உலாவும் கண்ணா மனமே கனிந்திடவாராய். நளினமேவும் வனிதையர் புகழும் நந்தகுமாரா, நளினமேவும் வனிதையர் புகழும் நந்தகுமாரா முராரே, நந்தகுமாரா முராரே, நந்தகுமாரா, நந்தகுமாரா முராரே, நந்தகுமாரா. பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா, ஹரி ஓம் நாராயணா நாராயணா. ரம்பையா? எந்த லோகத்திலும் என் ரம்பை கீழான அந்தமுள்ள பெண்கள் இருக்க முடியாது என்று இந்திரன் சொன்னானே, அந்த ரம்பையா? கேவலம் பூவுலகில் திரியும் பேயாகிவிட்டார். ரம்பா, அப்போதே சொன்னேனே, கேட்டாயா? மனித ஆசை உன்னை எப்படி மாற்றி விட்டது பார்த்தாயா? சுவாமி, காண்பவர் கண்ணில் படாமல் காற்றோடு காற்றாய் கலந்திருந்தால் என் கணவருக்கு நான் எப்படி பணிவிடை செய்ய முடியும்? ரம்பா, நீ யாரென்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே. கேவலம் மனிதர்களுக்கு ஏற்பட வேண்டிய ஆசா பாசம், விருப்பு வெறுப்பு உனக்கும் இருந்தால் உன்னை தேவப்பெண் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? திருமணம் என்பது என்ன? வம்சாவளியை பெருக்கிக் கொள்ள பூலோக ஜீவராசிகள் தமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் பகிரங்க இணைப்பு. புழு முதல் மனிதன் வரை இந்த இச்சையிலேயே பிறந்து வளர்ந்து தேய்ந்து மாய்கின்றன. எரிந்து அவியும் தீச்சுடன் தெரிந்து மறையும் கனவு. இதுதான் மனித வாழ்க்கை. ஆம் சுவாமி, மாயை இருட்டு என்னை விட்டு விலகி புதிய உணர்ச்சி தோன்றுகிறது. உறக்கத்திலிருந்து விழித்து விட்டேன். ஆனால் கண் திறப்பதற்கு முன்னிருக்கும் கலக்கம் இன்னும் போகவில்லை, மயக்கம் இன்னும் மாறவில்லை. மாறிவிடும் ரம்பா, யோசி. அடியாத அழகுடன் அரங்கிலே நின்று நடனமாடும் ரம்பாவுக்கும் கண நேரம் ஆடி மறையும் மனித புழுவுக்கும் வித்தியாசம் இல்லையா? காதல் பாசம் போன்ற உணர்ச்சிகளால் உருவாக்கப்பட்டவளா நீ? சொல் ரம்பா. கொல்லாதீர்கள் சுவாமி, அறிவுக்கண் திறந்து விட்டது. என் நிலை எனக்கு புரிந்து விட்டது. பின் ஏன் கவலைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன்? புரியவில்லையே சுவாமி. அழகிலே தனக்கு ஈடில்லை என்று ஆணவம் கொண்டிருந்த காரணத்தால் உனக்கு ஏற்பட்ட கதி. உணர்ந்தேன் சுவாமி. சகல இச்சைக்கும் அப்பாற்பட்ட ரம்பாவுக்கும் சம்சார பந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லைதான். சுவாமி, மீண்டும் நான் பழைய ரம்பாவாக முடியாதா? வருந்தாதே ரம்பா, உன் சாப விமோசனத்திற்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். ஐயோ, நாராயண் நாராயண். காசி நகருக்கு போ, உன் கர்மம் தீர வழி பிறக்கும். காசி நகருக்கு போ, உன் கர்மம் தீர வழி பிறக்கும். இவர் இது மனித பிறவி. சாமுத்திரிகா லட்சணம் சரியாக பொருந்தியவர். ஆனால் குணம் படத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா? பழகினால் தானே தெரியும். ஆக பார்வைக்கு அழகானவர். படம் எடுத்தாடும் பாம்பு கூடத்தான் பார்வைக்கு அழகாக இருக்கிறது. இவர் வங்க நாட்டு இடம் சிங்கம். ஓ ஜெகதா, இவர் இளம் சிங்கமாடி. சிங்கத்துக்கு செவ்வாய் தோஷ ஜாதகமா, கட்டுனது ரெண்டும் காலி ஆயிடுச்சான். 3 ஆரமா உங்களை முடிவு. சரி சரி போறோம். பாகடி நந்தவனத்துக்கு போலாம். சூனாவின் விருப்பம் எப்படியோ அப்படியே செய்வோம். சூனா, ஏன்பா
இன்று அனுப்பி வைத்த படங்களில் ஏதாவது உனக்கு பிடித்திருக்கிறதாமா? எல்லாம் ஏருக்கு மாறாகவே இருக்கிறதப்பா. எதுவுமே பிடிக்கவில்லையா? என்னம்மா? அப்பா, கல்யாணம் என்று சொல்லி எனக்கு காதால் கேட்க கூட பிடிக்கவில்லை அப்பா. அப்படி சொன்னால் எப்படி அம்மா? எனக்கு அந்த புறத்து வாழ்விட நந்தவனத்தில் விளையாடத்தான் ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நான் வருகிறேன் அப்பா. ஏன் குழந்தை இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள்? என்னடி விளையாட்டு விளையாடலாம்? மணல் வீடு கட்டி விளையாடுவோமாமா? நாம் என்ன சிறுமிகளா? பூப்பந்தெறிந்து விளையாடுவோமாமா? பொங்கும் வாழை பருவத்துக்கேற்ற விளையாட்டு. தலையில் சூட வேண்டிய மலரை தரையில் எறிந்து விளையாடுவதா? அம்மா, நான் என்று சொல்லுகிறேன். என்ன கல்யாண விளையாட்டு தானே? இல்லையம்மா, கண்மூடி பிடிக்கும் விளையாட்டு. அதுதான் சரி. யார் கண்ணை மூடிக்கொள்வது? சந்தேகம் என்ன? விளையாட்டை சொன்னவளே விழிகளை மூடிக்கொள்ளட்டும். அதுதான் சரி. கண்ணே உன் கண்ணாலே உன் தாட்டு பத்திரி சேலை கிழிஞ்சு போனா போகட்டும், சக்கரை சாதம் கிட்டடி சம்பா சமையலாகட்டும். உன் தாட்டு பத்திரி சேலை கிழிஞ்சு போனா போகட்டும், சக்கரை சாதம் கிட்டடி சம்பா சமையலாகட்டும். சீக்கிரம் சக்கரை சாதம் கிட்டடி சம்பா சமையலாகட்டும். நீ நினைக்கிற நினைப்புக்குது நேரமும் இல்ல, நீ நினைக்கிற நினைப்புக்குது நேரமும் இல்ல. நினைச்சது போல் நடக்கலன்னா சாரமும் இல்ல, நினைச்சது போல் நடக்கலன்னா சாரமும் இல்ல. இந்த நிலா காலம் போகட்டும் புத்தி சமாதானமாகட்டும், நிலா காலம் போகட்டும் புத்தி சமாதானமாகட்டும், நிலா காலம் போகட்டும் புத்தி சமாதானமாகட்டும். ஓடாதே பொம்பளைய பிறந்தவளே தில்லா டாங்கு டாங்கு, பொம்பளைய பிறந்தவளே தில்லா டாங்கு டாங்கு. உன் புருஷன் பேரை சொல்லாவிட்டா முதுகு மேல வாங்க. அம்மா அந்த மொழி அம்மா கண்ணே தில்லா
என்னையே சும்மா பார்க்காதே தங்க கட்டிய ஜோசியக்கார மன்னாரு சுருக்காகவே கையை பாரு நீ யாரு என்ன பேரு எந்த ஊர்